இலங்கையை உலுக்கிய டிட்வா புயலை தொடர்ந்து இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் நாட்டிற்குள் ஊடுருவின. நிவாரணப் பணிகளுக்காகவே நாட்டிற்குள் ஊடுருவிய போதிலும் அவற்றின் உள்நோக்கம் இலங்கையின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றுவதற்காக இருக்கலாம் என விமர்சனங்கள் எழுந்தன. அந்த வகையில் திருகோணமலையை குறிவைத்து அமெரிக்கா இலங்கையை பாதுகாக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது எனவும் பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் திகதி யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் எழுவைதீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் 4 பரப்பு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை திணைக்களம் விடுத்துள்ளது. யாழ் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட எழுவைதீவு இறங்குறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 6 பாடசாலை சேர்க்கைக்கான மேன்முறையீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளில் ஜனவரி 16ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் 2026 தேசிய வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்படும் என்று வீடமைப்பு, கட்டுமானம் மற்றும் நீர் வழங்கல் பிரதி அமைச்சர் டி.வி. சரத் அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கும் பல்வேறு மோதல்களால் இடம்பெயர்ந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் மீசாலை கிராம சேவக பிரிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடக்க விழா நடைபெறும். இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அத்தாஸ் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை காலமானார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அத்தாஸ் தனது 81வது வயதில் காலமாகியுள்ளார். இவர் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வெளியிட்ட அறிக்கைகளுக்காக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டவர் ஆவார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் 22ஆம் திகதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மதிப்பாய்வு தொடர்பில் விவாதிக்கும் நோக்கில் குறித்து குழு இலங்கை வரவுள்ளது. அரசாங்கம் எதிர்வரும் போகம் முதல் நெல் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் அரிசி விலையில் அதிகரிப்பு ஏற்படாது எனவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன சுட்டிக்காட்டினார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளதால் காய்கறிகளின் விலைகள் மிக வேகமாக அதிகரித்து வருகின்றன. இதனால் மரக்கறி விலைகள் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்திற்காக நாடாளுமன்றத்தில் 2 முழு நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளது.